கைஸ் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். லாஸ்ட் எபிசோட நடந்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு கேட்டிருப்பா, நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாமான்னு கேட்டுட்ருப்பாளா. அப்போ தான் ஹீரோ வந்துட்டு கத்த ஆரம்பிச்சிருவான். இந்த மாதிரி டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு கத்திருப்பான். நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடும். ஸோ வந்துட்டு சாரி கேட்பா. அவளுக்கே தெரியும் இதனால் இது நடந்திருக்கும்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருப்பானா. ஸோ அப்போ ஹீரோயின் என்ன சொல்லுவானா, எதுக்கு இந்த மாதிரி வருத்தப்பட்டு இருக்கீங்க போது ஏன் வருத்தப்படாமல் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஹீரோ கேட்பான். இல்லை, எனக்கு தெரியுது உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த ஜாப் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா உங்கள் தங்கச்சி சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்துட்டு இன்னுமே ஸ்டில் உயிரோடு தான் இருக்கீங்க, உங்களுக்கு ஒன்றுமே ஆகலை. அதுவும் இல்லாமல் உங்களை லவ் பண்ணுறதுக்கு ஒரு அம்மா, அக்கா, அப்புறம் ஒய்ஃப் எல்லாருமே இருக்காங்க. ஏன் இப்படி மனசை விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப ஆறுதலாக வந்து சொல்லுவாளா. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு வீட்டுக்கு போகணும், நீங்கள் வந்துட்டு எதுவுமே தப்பான முடிவு எடுத்துடாதீங்க, இதனால நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி உங்கள் வீடு எங்கே வாங்க அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போவான். இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா இருக்காங்கல்ல, அவங்க அப்பா வந்துட்டு இந்த மாதிரி பொண்ணுக்கிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி எங்கம்மா எங்கள் மருமக எங்கன்னு கேட்கும்போது இவன் என்ன பண்ணுவானா, சாப்பிட்டுட்டு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுவாள். ஆக்சுவலி நெக்ஸ்ட் டே ஆகிடுச்சு போல், இன்னுமா வந்துட்டு வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருப்பாங்களா. அப்போ வந்துட்டு எனக்கு தெரியாது, எனக்கு அவரை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படின்ட்டு ஒரு மாதிரி அலட்சியமாக சொல்லுவாளா. அப்போ அவங்க அப்பா கேட்பாங்க, என்ன எப்படி சொல்லிட்டு இருக்க, நீ ஒய்ஃப் தானே இந்த மாதிரிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அவருக்கு தேவை தான், அவர் வந்து அந்த ஜாப் வேணும்ன்றாரில்ல, அவருக்கு தேவை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுவாளா. அதை கரெக்டாக ஹீரோ வந்துட்டு காதில் வாங்கிடுவான். அப்போ தான் வீட்டுக்குள்ளே வந்திருப்பான் போல். அவருக்கு என்ன நம்ம பொண்ணு இப்படி பேசிட்டாங்கிற மாதிரி இருக்கும். வாங்கப்பா வா நம்ம எல்லாம் உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மருமகனை கூப்பிடுவாங்க. அவர் ஹீரோ வந்துட்டு இல்லை பரவாயில்ல அங்கிள் நம்ம சொல்லிட்டு போயிடுவானா. நீ பாரு இப்படி பேசிட்ட, போய் மாப்பிள்ளைகிட்ட போய் சாரி கேளு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கண்டிப்பாக மாப்பிள்ளை காலை விழுந்திருக்கோம், சாரி கேளுன்னு சொல்லுவாங்க. இவ அதெல்லாம் கேட்க மாட்டான். இவ வந்துட்டு ரூம்குள்ளே வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு அப்படியே படுத்துட்டு இருப்பான். அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதை நினச்சி. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இந்த கிம்மோட தங்கச்சி கலா வந்துட்டு ஒரு கம்பெனி வந்து ஜாயின் பண்ண வரான். அது வந்து நம்ம ஹீரோனோட கம்பெனி தான், ஒரு ரெஃபரன்ஸில் தான் வரா போல். அதுக்கு தான் ஹீரோ வந்து கிம் வந்துட்டு ஹீரோயின்ட்ட வந்து சொல்லியிருப்பான் போல். இப்போ இந்த கம்பெனிக்குள்ளே வரும்போது இவ ஜஸ்ட் ஒரு செக்யூரிட்டியாக ஒரு அசிஸ்டண்ட்டாக தான் வந்து ஒர்க் பண்ண வரா. ஸோ இன்டென்ட்டாக ஒர்க் பண்ண வரா. அங்கே இருக்க வேலை ஜாப் எல்லாமே தெரிஞ்சுக்குது. இப்போ என்ன பண்ணுறான்னா காஃபி எடுத்துகிட்டு போகிறா, பாஸ்க்கு வந்து காஃபி எடுத்துகிட்டு போகிறா. அங்கே பாஸ் வந்துட்டு வீ தானே, இதுக்கு தான் காஃபி எடுத்துகிட்டு போகிறா. ஆனால் அவள் யார் வீணா அவளுக்கு தெரியாதுல்ல. ஸோ என்ன பண்ணுறா, டக்குனு வீ மேலே கொட்டி விட்டுறா, பாஸ் மேலே கொட்டி விட்டுறா. அவனுக்கு மேலே காஃபி வந்து சூடாக கொட்டினோடனே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா கத்த ஆரம்பிச்சிருவானா. அவன் உள்ளாரெல்லாம் போயிடும் போல. அவன் என்ன பண்ணா, டக்குன்னு பேண்ட்டை கழட்டி ஷர்ட்டை வெளியே எடுப்பானா. இவன் வந்து என்ன பண்ணுவானா, ஆச்சு என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு கண்ணை வந்து முடிப்பான். நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத, நான் எதுவுமே பண்ணலை, காஃபி வந்து சூடாக கொட்டிடுச்சு, நீ ஓப்பன் பண்ணி பாரு, கண்ணை திறந்து பாரு, நான் ஒன்றுமே பண்ணல அப்படின்ட்டு வீடு சொல்லுவாரா. அக்கா அந்த பொண்ணு வந்துட்டு இல்லை ஓப்பன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு அழுக ஆரம்பிச்சிருவாளா. இப்போ நீ எதுக்கு அழுகிற, ஃபஸ்ட்டு நீ கண்ணை திறந்து பாரு, ஒன்றுமே நடக்கலை, நான் வந்துட்டு க்ளோஸில் தான் இருக்கேன், நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அங்கே செக்யூரிட்டிலாம் வந்துருவாங்க. என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்பாங்களா. பாஸ் அப்படி நிற்கிறத பார்த்து, பாஸ் என்ன ஆச்சுக்கும் போது இங்கே பாரு, அவன் எம்எல்ஏ வந்துட்டு காஃபி வந்துட்டு கொட்டிட்டா அதான் அப்படிங்கும்போது அப்படியே செக்யூரிட்டி பார்க்குறாங்க. ஏமா இந்த வேலை ஒன்றால் ஒழுங்காக பார்க்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஜெனி வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ தான் வந்து அந்த பொண்ணுக்கு தெரியும் இவர் தான் வந்துட்டு பாஸ் போல், வீ தான் வந்து பாஸ் போல் அப்படின்னு இப்போ தான் தெரியும். சாரி பஸ், நான் தெரியாமல் பண்ணிட்டேன், ஆக்சுவலி நான் ஒழுங்காக காஃபி கொண்டு வந்திருக்கணும் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவனுக்கு வந்துட்டு என்ன, நீ வந்து ஃபஸ்ட் நாள் தான் ஒர்க்குக்கு வந்திருக்க, முன்னாடி யார் வரானா தெரியாதா, அப்படியே வந்து தலை குஞ்சியே வந்துட்டு இந்த மாதிரி தான் கொட்டிவியா, நெக்ஸ்ட் டைம் நம்ம எல்லாம் பண்ணக்கூடாது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீ வந்துட்டு ஒரு வார்னிங் மாதிரி சொல்லி அனுப்பிச்சிடுவான். அதுக்கப்புறம் பாஸ் அந்த பொண்ணு தெரியாமல் பண்ணிட்டா போல், இல்லை ஒரு வேளை உங்களோட அட்டென்ஷன் எதிர்பார்க்கறத அந்த மாதிரி பண்ணியிருப்பாளோ அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்கும். அதே இடத்துல மயக்கப்பட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் வீ என்ன பண்ணுவோம்னா ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அட்மிட் பண்ணுவோம். கரெக்டாக இந்த விஷயம் கீமுக்கு தெரிஞ்சிருமே. கீம் வந்துட்டு இந்த பொண்ணோட பேரை சொல்லி நளின் அந்த பொண்ணை பேரை நளின் எங்கே அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டாக வந்து அந்த இடத்துக்கு வந்துட்டு வீ வந்து நிற்பான். இந்த மாதிரி நான் தான் வந்து அட்மிட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கீம் வந்து கேட்பாரு. நான் தான் பாஸ், அவள் வந்துட்டு என்னோட கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறா அப்படிங்கும்போது இவனுக்கு தான் தங்கச்சி வந்துட்டு ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறது பிடிக்கல, பட் இதெல்லாம் வாசப்படுறான் தான் விட்டுருக்கான். அப்போ வந்துட்டு உங்ககிட்ட நான் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். என்கிட்ட என்ன தனியாக பேச இருக்குது, என் தங்கச்சி நல்லா பார்த்துக்கும் போது நான் நர்ஸை வச்சு நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் கிம்க்கு எவ்வளோ தைரியம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கிம்க்கு வந்து கோவம் வரும். அதுக்கப்புறம் இவளுக்கு ஜஸ்ட் ஒரு மயக்க தான் வந்திருக்கும் போல், இந்தாங்க அவங்க தங்கச்சி ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னா நீ வீட்டிலே வச்சு பார்த்துக்க வேண்டியதானே, எது கம்பெனிக்கு அனுப்புறீங்கன்னு சொல்லிட்டு வீ வந்துட்டு கிம் மேலே கோப்பட்டு வந்துடுவானா. இந்த ரெஃபரன்ஸ் பண்ணது யார், ஹீரோயின் தானே பண்ணியிருப்பா. ஸோ ஹீரோயின் வந்து கேட்குறான், எதுக்கு அந்த பொண்ணை ரெஃபரன்ஸ் பண்ண, அந்த பொண்ணோட ஆனால் நான் பார்த்துட்டு கடுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்து திட்டிகிட்டு இருப்பான். இல்லை அவள் இப்போ தான் வந்துட்டு வெளியே வரா, இத்தனால வந்துட்டு வீட்டிலே தான் இருந்திருப்பான்னு சொல்லிட்டு இது சமாளிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவளை கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. அதெல்லாம் வந்து பேசி முடிச்சுட்டு ஹீரோயின் வருவா. அப்போ வந்து சில விஷயம் தான் யோசிச்சு பார்த்துருப்பா. ஹீரோ வந்துட்டு என்னை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இவளுக்கு ஞாபகம் வரும். அப்படி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பா ஹீரோவுக்கு. ஹீரோ நினச்சி லைட்டாக கொஞ்சம் ஃபீல் பண்ணுவா, ஐயோ அவர் அப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஹீரோ வந்து ரொம்ப ஃபீலாக இருப்பான். அப்போ கூட இது வந்து கண்டுக்காது, இந்த மாதிரி டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கும் போது கூட அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பார்ப்பா. கரெக்டாக அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேம் வந்து கால் பண்ணுவாங்க, பேரை வந்து மாற்றி சேவ் பண்ணி வச்சுருப்பான்.
என் ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ஃபீல் பண்ணுறான். அதுக்கு கூட வந்துட்டு சொல்யூஷன்ஸ் கொடுக்காம வந்துடுவாடா. உனக்கே வந்து நீங்கள் நைட் மீட் பண்ணலாமான்னு சொன்னதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியான இவளுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சியா இருக்கான ஆக்சுவலி இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டு போல். ஸோ சியா வந்து கேட்குறான், என்னடா என்ஜாய் பண்ணுவியா மாட்டியாக்கும் போது, இல்லை எனக்கு ஒரு முக்கியமான ஆள் வராங்கன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணாமல் வந்து நான் வந்து போகிறான். அதுக்கப்புறம் அங்கே இருக்க பொண்ணுங்க எல்லாம் வந்து சுற்றி வந்துட்டுருக்கு, எனக்கு ஒரு முக்கியமான ஆள் இருக்கு வராங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோன்னா கரெக்டாக போயிட்டு இந்த ரதி இருக்கால அவர்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கான். எனக்கு கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்களாமா, அவனுக்கு இந்த ஜாப்னால் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா எந்த அளவுக்கு அவனுக்கு அதை பிடிக்கும் எனக்கு நல்லாவே தெரியும், என்னதான் இருந்தாலும் அவன் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தானே, நான் அவனை நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பேசுவானா. பட் அவள் இருக்கா பாருங்க, ஹஸ்பண்டை பற்றி கொஞ்சம் கூட ஃபீல் பண்ண மாட்டான். இப்போது என் ஹஸ்பண்டை பேசத்தான் இங்கே வந்து கூப்பிட்டியா, நம்ம 2 பேரும் வந்து ஹாப்பியாக இருப்போம்னு நினச்சோம், ஆனால் நீ இதுக்கு தான் கூப்பிட்டியான்னு சொல்லிட்டு மூஞ்சி தூக்கி வச்சிருப்பா. நம்ம வேறு ஏதாச்சும் பார்க்கலாமா, வேறு ஏதாச்சும் பற்றி பேசலாமான்னு சொல்லிட்டு வேறு மாதிரி பேசுவாளா. இவனை வந்துட்டு சரி வந்த வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு 2 பேரும் இன்டிமேஷனாக இருக்கிறதுக்காக வந்துட்டு ரூம்குள்ளே வந்துட்டு போயிடுவாங்க. நெக்ஸ்ட் ஹீரோ தான் கட்டுவாங்க. அவன் பாவங்க சோஃபாவில் வந்துட்டு சரி அவன் வீட்டில் வந்து ரூமில் வந்துட்டு வேலை போயிடுச்சுல, ஸோ அதை நினச்சி வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா இவன் வந்து இந்த கிம் கூட வந்துட்டு அவன் மேக் ஓவர் பண்ணுறதுக்காக போவாளா. 2 பேரும் வந்துட்டு ஒன்றா இருக்க போகும்போது கரெக்டாக அந்த ஷியா இருக்கான வந்துட்டு டக்குன்னு டோர் ஓப்பனாக தான் இருக்கும் போல், டக்குன்னு உள்ளார வந்துடுவான். உள்ளார வந்ததுக்கப்புறம் என்ன நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கீங்களா, இந்த பொண்ணு எங்கேயே பார்த்த மாதிரி இருக்கே, ஓ அந்த போலீஸ்காரன் இருக்கானா, அவனோட பொண்ணாடி தானே அது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அவன் கேட்டு போயிடுவானா. அதுக்கப்புறம் ஓகே என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வெளியே போயிடுவானா. அப்போ வந்துட்டு இவன் கேட்பா, அப்போது ஆல்ரெடி இவனுக்கு என்ன நல்லாவே தெரியுமா, எப்படி இந்த மாதிரி இடத்துக்கு என்ன அழைச்சிட்டு வந்தேன், எதுக்கு வர சொன்னேன், இப்போ என்னை பற்றி தெரிஞ்சு போச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்ப போவாளா. இல்லை அவன் வந்துட்டு எனக்கு ஒரு நான் மாதிரி அவன் பெருசாக வந்துட்டு எதுவுமே வெளியே சொல்ல மாட்டான், நீ அதை பற்றிலாம் கவலை பண்ணாத, எதுக்கு வந்தமோ அது பண்ணலான்னு சொல்லிட்டு திருப்பி 2 பேரும் வந்துட்டு ஒன்றா இருக்க போவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஹீரோ என்ன பண்ணுவானா, அம்மா போய் பார்க்க போவானா. அப்போ வந்து சம்பளம் வந்து கொடுப்பான், இந்த மாதிரி வேறு போயிடுச்சு இல்லை. ஸோ வந்துட்டு இந்த அமௌண்ட் வந்து கொடுப்பானா. என்னப்பா அதிகமாக அமௌண்ட் இருக்குது, எதுக்குப்பா எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நீ வந்துட்டு ஒய்ஃப் கிட்ட கொடுப்பா, நீ வச்சுப்பா, உன் செலவுக்கு வச்சுக்கோ, நீ வந்துட்டு பார்த்துக்கோ, உன் மனசு எந்த அளவுக்கு காயப்படுன்னு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி அழுவாங்க. ஒரு பக்கம் தங்கச்சி வந்துட்டு அண்ணனுக்கு இப்போதைக்கு ஜாப்ல இல்லை அதெல்லாம் நினச்சி வந்துட்டு அழுதுட்டுருப்பா. போலீஸ் ஜாப் போயிடுச்சுல அதை நினச்சி அழுதுட்டுருப்பா. இந்த கிம் இருக்கானா வந்துட்டு பெரிய ஒரு ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பேசுகிறான், நான் கேட்ட மாதிரி நீங்கள் எனக்கு பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க அப்படி சொல்லிட்டு அவன் வந்துட்டு அந்த ஆளுக்கு ஆக்சுவலி ஹீரோ வந்துட்டு வேலையை விட்டு தூக்குனதுக்காக அந்த ஆளுக்கு வந்துட்டு லஞ்சம் கொடுக்குறான். அதுக்கு பதிலாக ஒரு கார் கொடுக்குறான் போல், லக்ஸுரியான ஒரு கார் வந்து கொடுக்குறான் போல், இவன் பண்ண வேலை தான் போல் பின்னாடி. ஸோ இப்போ வந்துட்டு ஓகே இந்த கார் ஷோரூம் வாசலே நிற்கிறான், இதை வந்து பே பண்ணி அந்த கார் அவர் வீட்டு வாசலில் அனுப்பிச்சிடு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஹீரோ அம்மா இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, வீட்டுக்கு ஹீரோ போகும்போது ஏதோ வந்துட்டு குழம்போ ஏதோ வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. அதை வந்துட்டு இவன் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு வரான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிம் இருக்கானா, அவன் வந்துட்டு ஹீரோயின் அப்பப்போ வந்து ஹீரோயினுக்கு என்ன ரூட்டு விடுறானா என்னன்னு தெரியல, அப்பப்போ ஹீரோயின் வந்து பேசிகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் வந்து ஏதோ ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்கான், ஏதோ ஈவெண்ட் பற்றி ஏதோ பேசிகிட்டு இருக்கான். கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த ரதி வந்துட்டு ஷாப்பிங் பண்ண வந்திருப்பா போல். இப்படி வந்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து அங்கேயே வந்துட்டு கிம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோவத்தோடு பார்க்குறா. என்ன பண்ணுற நீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கிம்க்கும் செம்ம காண்டாகுது, என்ன எதுக்கு வந்தீங்க சவுண்டு ரவா தனியாக பேசலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தனியாக பேசிட்டு வரோன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறான். அழைச்சிட்டு போயிட்டு ஏன் இந்த மாதிரி பேசுகிற, எதுக்கு வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு என்னை வந்துட்டு கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறானா. ஆமாம் நீ என்ன இன்னொரு பொண்ணு கூட சுற்றிட்டு இருக்கியா, அப்போது நீ என்ன என்னை வந்து ஏமாத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாள். இங்கே பாரு நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்டு தான், ஸோ நாங்கள் 2 பேரும் ஒன்றா பேசுகிறதுல என்ன தப்பு இருக்குது, எங்களுக்குள்ளே எதுவுமே கிடையாது அப்படின்ட்டு கிம் சொல்லுவானா. அதை நம்ப மாட்டேன், சொல்லு நீ அவ கூட ஸ்லீப் பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கும்போது இந்த கிம்க்கு வந்து கோவம் வந்துடுது. ஓ நீ என்னை இப்படிலாம் கேட்குறியா, சரி ஓகே நான் வந்துட்டு சிங்கிளாக இருக்கேன், அதே மாதிரி நீ என்ன சிங்கிளா, லா படி நான் வந்துட்டு யாரையும் கல்யாணம் பண்ணவே இல்லை, நீ கல்யாணம் பண்ணியிருக்க, உன்னால் வந்துட்டு இப்போ வா அப்படின்னா வர முடியுமா, வர முடியாதுல்ல, ஸோ நீ இந்த மாதிரி பேசுகிறதுல எனக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போவேனா, ப்ளீஸ் அப்படி சொல்லிடாதுன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி அழுதுட்டு இருப்பான். இவனுக்கு இதான் தேவை, இப்போ என்ன சொல்கிறேன்னா என்ன, அப்போ நான் உனக்கு வேணும் அப்படின்னா நான் சொல்கிறத வந்து நீ கேட்கணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணுவானா அழைச்சிட்டு போவான், ஹீரோயின் மாதிரி அழைச்சிட்டு போயிட்டு அப்போ அப்படியே நடிக்க ஆரம்பிச்சிடுவா. என்ன சொல்லுவானா, இந்த மாதிரி கிம் வந்து என்னோடய ஃப்ரெண்டு, ஸோ அதான் வந்து கூப்பிட்டேன், ஓகே நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருங்க, நல்ல பிஸ்னஸ் மேன் கிம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பற்றி நல்லதாக பேசிட்டு போவாள். அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த பொண்ணோட காலை வந்து நோட் பண்ணுவோம். இந்த ஸ்லீப்பரை வந்துட்டு ஹீரோயின் தானே வாங்கி கொடுத்துருப்பா ஹீரோக்கு. ஸோ வந்து தெரிஞ்சுக்கிட்டா ஒரு வேளை வந்துட்டு ஹீரோட ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கிறா. வந்து கேட்குறா இந்த ஷூ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம்மா எனக்கு இது அந்த அளவுக்கு பிடிக்காது, எனக்கு பிடிக்காத ஒரு ஸ்டஃப் அப்படின்னு ஒரு மாதிரி சொல்கிறா. இதை கேட்டுமே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏன் இந்த ஷூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரதி கேட்குறா. அவனு ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுவா. சொல்லிட்டு ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவான். அதுக்கப்புறம் கேம் வந்து சொல்லுவான், என்னோட ஃப்ரெண்டு கொஞ்சம் போல்டான பொண்ணு அப்படின்னு சொல்லுவானா. இவளுக்கு ஏதோ சந்தேகம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பார்ப்பா. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஹீரோ வந்துட்டு வீட்டில் தானே இருப்பான். அப்போ மாமனார் வந்து கேட்பாங்க, இங்கே பார்ப்பா உனக்கு வந்துட்டு இந்த ஜாப் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீ எதுவுமே நினச்சி ஃபீல் பண்ண வேணாம், என்னோட ஃப்ரெண்டும் சரி இல்லை நானும் சரி கம்பெனிலாம் வச்சுருக்கோம், உனக்கு பிடிச்சிருந்தா என்னோட கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கோ, இல்லைனா என் ஃப்ரெண்டோட கம்பெனியில் கூட ஜாயின் பண்ணிக்கோப்பா, உனக்கு வந்துட்டு எல்லாமே அலோ பண்ணுவாங்க, நீ வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு உள்ளார வந்து ஜாயின் பண்ண வரோம். வாமா நீயும் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோ, வா உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணையும் கூப்பிடுவாங்க. அப்படியே உட்காந்து எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா.
இருப்பாங்களா, அப்போ தான் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி என்னோட கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோப்பா, நீ வந்துட்டு அதெல்லாம் நினைக்காதுங்கும்போது அங்கிள் பரவாயில்ல அங்கிள் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அப்புறம் வந்துட்டு இந்த பாருப்பா அவனோட மாமியார் வீட்டிலேருந்து இந்த குழம்புலாம் வந்திருக்கு, டிஷ்லாம் வந்திருக்கு, வச்சு சாப்பிடுங்கும் போது முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எந்திரிப்பா. இதை பார்த்துட்டுமே அவருக்கு செம்ம டென்ஷன். என்ன அது அவங்க வந்து உங்கள் அம்மா தானே அவங்களுக்கு தான் செஞ்சு கொடுத்துருக்காங்க போது எனக்கு இந்த ஃபுட்டு பிடிக்கல, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு இவ சொல்லுவா. ஆனால் அவங்க அப்பா வந்துட்டு இந்த மாதிரிலாம் நீ பேசாத, நீ சாப்பிட்டு தான் ஆகணும் போது அப்போ என்ன சொல்கிறீங்க சாப்பிட்ணும் அதானு சொல்லிட்டு அது எதோ குழம்பு மாதிரி இருக்கும் போல் அதை ஃபுல்லாக வந்துட்டு அப்படியே வந்து குடிக்க ஆரம்பிக்கிறான். அங்கே இருக்கவங்கலாம் போதும் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லி நிறுத்துறாங்க. ஹீரோக்கா ஒரு மாதிரி ஆயிடுது. ரதி போதும், நீ சாப்பிட வேணாம், உனக்கு பிடிக்கலன்னா நீ சாப்பிட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அப்பா இந்த மாதிரி நீ சீன்லாம் போடாத, நீ பண்ணுறது எல்லாமே ஓவர் ஆக்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா திட்டுறாங்க. அப்பா நீங்கள் இப்போ என்னையே எய்த்துலாம் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்திட்டு இருக்கா. எல்லாம் உன்னால தான் சொல்லிட்டு ஹீரோ பாவங்க அவனை பிடிச்சி வந்து அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். ஹீரோக்கா என்ன பண்ணே தெரியல, ஏற்கனவே அவன் ரொம்ப ஹர்ட் ஆகிருக்கான், இந்த மாதிரி பண்ணுறான்னு சொல்லிட்டு அவன் டக்குன்னு வந்துட்டு இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு பிடிக்கலன்னா அந்த விஷயம் நீ பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹக் பண்ணிக்கிறான். இந்த மாதிரி ஹஸ்பண்ட் இருந்தால் எப்படிலாம் வச்சுக்கணும், எப்படிலாம் பார்த்துக்கணும், இந்த மாதிரி இருக்காளேங்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வியூ கம்பெனி தான் காட்டுறாங்க. 2 பேரும் வந்துட்டு ஏதோ ஒரு ஆட் வந்து பண்ண போகிறாங்க போல், இதை ஃபுட்டை வந்துட்டு பண்ண போகிறாங்க. ஸோ அதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இவளுக்கு என்னென்னா இந்த மாதிரி ஹீரோட அம்மா பண்ணியிருப்பாங்கல்ல, ஹீரோட சிஸ்டர் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அந்த ஃபுட்டை வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு தோணுது போல். ஃபஸ்ட்டு அந்த ஃபுட்டை வந்துட்டு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்காக வந்துட்டு பேசிட்டு வந்துட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா கம்பெனியில் யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ கரெக்டாக இந்த பொண்ணை பார்த்து எப்போ பார்த்தாலும் ஏமா அவனுக்கு கண்ணே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஃபைலை கீழே போட்டுருவா போல். ஸோ திட்டிகிட்டே வந்துட்டு இருப்பான். அப்படியே டக்குன்னு அந்த ஃபைல் மேலே காலை வச்சு ஆப்போசிட்டில் நளின்னு காலை, ஸோ அவன் மேலே போயிட்டு இவன் வந்து விழுந்துருவான். அப்போ வந்துட்டு இவன் பார்க்குறா என்ன நடக்குது, ஹலோ எஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடுவான். அதுக்கப்புறம் தான் எந்திரிப்பாங்க 2 பேரும். அப்புறம் வந்துட்டு வந்துட்டு ஓகே எதுவும் நினச்சிக்காத, அப்படி வந்துட்டு அப்படி தான் கொஞ்சம் கோவப்படுவான், மற்றபடி ரொம்ப நல்ல பையன் அப்படின்ட்டு ஹீரோயின் வந்துட்டு சொல்லிட்டு வரான். அதுக்கப்புறம் மாமனார் இருக்கார்ல, அவர் போயிட்டு ஹீரோ பார்த்துட்டு இந்த மாதிரிப்பா நான் எது சொன்னேன், என் பொண்ணு இந்த மாதிரிலாம் பண்ணா இல்லை, அதை நினச்சி எதுவும் ஃபீல் பண்ணாதப்பா, ஹர்ட் ஆகிட்டேங்கும் போது இல்லை அங்கிள் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அங்கிள், அது மட்டும் இல்லாமல் நான் ஜாப் வந்து நானே வந்துட்டு தேடி கண்டுபிடிச்சிக்கிறேன் அங்கிள், எனக்கு ரெஃபரன்ஸ்லாம் வேண்டாம் அங்கிள், நானே பார்த்துக்கிறேன், நான் ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வருவானா. அதுக்கப்புறம் உள்ளார வந்ததுக்கப்புறம் சரி அட்லீஸ்ட் வந்து ஒய்ஃப் கிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச வந்தால் அவள் வந்துட்டு பேசவே மாட்டா, மதிய கூட மாட்டா, படுத்து தூங்கிடுவா. ஹீரோக்கா ஒரு மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா இவ எந்திரிப்பாளா, அப்போ இவருக்கு வந்து வயிறு வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும் போல். ஐயோ அப்படின்னு கத்திட்டு இருப்பாளா. கரெக்டாக ஹீரோ பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணுவாங்க. அப்போ ஃபேமிலி எல்லாமே அங்கே தான் இருப்பாங்களா. அப்போ வந்துட்டு கரெக்டாக ஹீரோட அம்மா இருக்காங்களா, அவங்களும் தங்கச்சியும் வருவாங்க. என்ன ஆச்சு என்னோட மருமகளுக்குன்னு சொல்லிட்டு பார்க்க வருவாங்க. அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா இல்லை நார்மலாக சின்ன விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவ கேட்பா யார் எதுக்கு வந்துட்டு உங்கள் அம்மாக்கெலாம் நீ கால் பண்ணி வர சொன்னேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கோவப்பட்டு இருப்பாள். இதை வந்துட்டு கொஞ்சம் ஜில்லாக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்வார்னா, நான் வந்துட்டு வயிறு வலின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கிராண்ட் சைல்டு தான் வரப்போகுதுன்னு நினச்சி சந்தோஷப்பட்டங்கும்போது நானும் அதை தான் சம்பந்தி நினச்சேன். 2 பேருமே ஹாப்பியாக பேசுவாங்களா. அப்போ கரெக்டாக என்ன சொல்லுவான்னா, நான் வந்து இப்போல்லாம் குழந்தைலாம் பெற்றுக்க முடியாது, நீங்கள் நினச்சிங்கன்னா நான் பெற்றுக்கணுமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மாமியார்கிட்ட வந்துட்டு ஒரு மாதிரி நடந்துப்பலா. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். யார் அவங்களை கூப்பிட்டா ஃபஸ்ட்டு இந்த கிளம்புங்கன்னு மூஞ்சில் வைத்த மாதிரி சொல்லிடுவாளா. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அப்படியே வெளியே வரும்போது அப்படியே அழுதுகிட்டே வருவாங்க. தங்கச்சிக்கு நம்ம இருக்கலாம், அவருக்குலாம் வந்து கோவமாக இருக்கும். ஹீரோ வந்துட்டு அப்படியே ஓடி வருவான். அம்மா என்னச்சு ஹர்ட் ஆகிட்டேம்மா, சாரிம்மா மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க வரும்போது இல்லைடா நான் ஏன்டா ஹர்ட் ஆக போகிறேன் அப்படி சிரிப்பாங்களா. அப்போ வந்து தங்கச்சி வந்துட்டு இல்லை அம்மா உண்மையிலே ஹர்ட் ஆகிட்டாங்க, உன் ஒய்ஃப் எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து கோவத்தோடு சொல்லிடுவா. அதுக்கப்புறம் அம்மா சாரிம்மாங்கும்போது பரவாயில்லடா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் இந்த ஏதோ ஒரு ஊர்க்கா, அது வந்து ஃபிஷ்ஷில் பண்ண ஊர்க்கா போல், அது வந்துட்டு ஏதோ ஒரு இதை டிஷ் வச்சு சாப்பிடணும். அதை வந்து இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு டேஸ்ட்டுக்காக பண்ணும்போது ஃபஸ்ட்டு எல்லாருமே சாப்பிடும்போது பயங்கரமாக புளிக்கும் போல் அதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இது என்ன வந்து எல்லாருக்கும் ஊட்டி விட்டுட்டு இருப்பா. அப்போ வந்துட்டு இங்கே நளின் இருக்கால, அவளையும் கூப்பிட்டு நீயும் சாப்பிடுங்கும் போது இல்லை வேண்டாம்னு சொல்லிட்டு இருப்பாள். இந்தாம்மா சாப்பிடுன்னு சொல்லிட்டு வாயில் வச்சு திணிச்சு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வீயும் பிடிச்சி திணிச்சு விட்டுருவா ஹீரோயின். எல்லாரும் ஃபஸ்ட்டு சாப்பிடும் போது பிடிக்காது, அதுக்கப்புறம் சாப்பிட சூப்பராக இருக்கும். ஓகே இதை வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இந்த விஷயம் ஹீரோ என்ன பண்ணுவாங்கன்னா கால் பண்ணி ஹீரோ தங்கச்சிக்கிட்ட நம்மக்கிட்ட வந்து சொல்லுவாள், இந்த மாதிரி இந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொண்டு வரான் இருக்கோம், இந்த ப்ராடக்ட்டை நாங்கள் ப்ரொமோஷன் பண்ணலாங்கும் போது இவளுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படியாண்டி ஏன்னா இவ வந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு நமக்கு வந்து ஆசை. ஸோ அதை வந்து சொல்லும் போது இவ ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாள். அதுக்கப்புறம் அந்த அப்பா இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவார்னா ரதிக்கிட்ட போயிட்டு நீ எப்படி உன் மாமியார்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்கலாம், ஒழுங்கு மரியாதையோ உன் மாமியாரை பார்த்து நீ மன்னிப்பு கேட்கணும் போது இவன் மாட்டேங்குவா. என் பொண்ணாக இருந்தால் நீ மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் அப்படிங்கும்போது சரி நான் போகிறேன் அந்த தாய் கல்விக்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டு உனக்காகப்பா அதுவும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு போகிறான். அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவான்னா தன்னோட வீட்டில் தான் இருப்பான். அப்பப்போ வந்துட்டு அம்மாக்கும் தங்கச்சிக்கும் வந்து செல்ஃப் டிஃபென்ஸில் வந்து கற்றுக் கொடுத்துட்டு இருப்பான். கரெக்டாக இந்த 3 பேருமே வந்து அட்வர்டைஸ்மெண்ட்காக பேச போவாங்களா. அப்போ ஹீரோ வந்து ஷர்ட் இல்லாமல் வந்துட்டு பயங்கர பாடியோடு நிற்பான். ஸோ இது எக்ஸசைஸ்லாம் அந்த செல்ஃப்
டிஃபென்ஸ்லாம் கற்றுக் கொடுத்துருக்கும்போது இவங்க போய் பார்த்துருவாங்க, என்ன இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காரு அப்படின்னு பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவோம்னா ஷர்ட்லாம் போட்டு வந்துட்டு ஸோ இவங்களும் வந்துட்டு கற்றுக்க ஆரம்பிப்பாங்க செல்ஃப் டிஃபென்ஸ் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி கற்றுக்கிட்டு இருக்கும்போது அப்படியே 2 பேருமே கீழே அப்படியே விழுந்துருவாங்களா, ஹீரோயினும் ஹீரோவும். ஸோ அவங்க 2 பேரும் ஸ்டெக்காக அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது தான் இந்த மூதேவி என்ன பண்ணுவோம்னா மாமியார்ட்ட வந்துட்டு மன்னிப்பு கேட்கலாம்னு சொல்லிட்டு வருவாளா. அப்போ வந்துட்டு பாப்பா இந்த வீட்டுக்குள்ளே போகணுமாங்கிற மாதிரி பார்த்துட்டு வருவா, ஏதோ அருவருப்பா. அப்புறம் உள்ள வந்து பார்த்தா இந்த மாதிரி பொசிஷனில் 2 பேர் இருப்பாங்களா. இதை பார்த்து வந்து கத்த ஆரம்பிச்சிருவா, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்னா ஹீரோயினை வந்துட்டு யார்டி நீன்னு சொல்லிட்டு பலர்னு ஃபேஸை கூட பார்க்க மாட்டா, எடுத்துலையுமே அடிக்க ஆரம்பிச்சிருவா. ஹீரோலாம் என்ன பண்ணிட்டு நீ வந்து ஸ்டாப் பண்ணும் போது தான் 2 பேரும் ஃபேஸை பார்த்துப்பாங்க. அப்போ தான் இவளுக்கு தெரியும் கிம் கிட்ட அன்றைக்கி வந்து இந்த பொண்ணு தானே பேசிட்டு இருந்தா அப்படின்னு வந்துட்டு இவன் நினைப்பா. ஹீரோயின் வந்துட்டு இவளை அந்த ஷூ போட்டு இந்த பொண்ணு இது தானா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பார்த்துப்பாங்க. இதை பார்த்துமே இவளுக்கு வந்து என்ன பண்ணணும்னு தெரியாது, அப்படியே அமைதியாக இருவா. ஆல்ரெடி கிம் கூட வேறு இவ பேசிகிட்டு இருக்க மாதிரி கோவம் இருக்குமா. ஸோ இப்போ வந்துட்டு என்ன என் ஒய்ஃப் என் ஹஸ்பண்டே வந்துட்டு எங்கிட்ட பிரிக்க பார்க்குறியான்னு சொல்லிட்டு ஹீரோயினை போய் அடிக்க போகும்போது ஹீரோயின் வந்து செம்மையாக கோவமாயிடுவா. யார் நீ யாருன்னே தெரியாமல் எப்படி நீ வந்து என்ன அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பலான்னு அரைஞ்சிருவா. அப்படி மாற்றி மாற்றி சண்டை வருமா. ஹீரோயின்லாம் வந்து சமையை வச்சு செஞ்சுடுவா. 2 பேரும் வந்து சண்டை வரும்போது ஹீரோயின் என்ன பண்ணுவானா பிடிச்சி ரதி பேக்லேயே வந்துட்டு தள்ளி விட்டுருவா காலை வச்சு. கரெக்டாக ஆல்ரெடி தங்கச்சி சம்ப காண்டில் இருப்பாள், ஏதோ ஒரு சட்னி மாதிரி இருக்கும், அதை வந்துட்டு கரெக்டாக உழுவும் போது ஃபேஸ் கிட்டே வச்சதுக்கப்புறம் ரதி ஃபேஸில் வந்து அது அப்ளை ஆகிடும். அவளுக்கு டென்ஷன் ஆகிடும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூடயே வருவா. ஹீரோ வந்துட்டு பின்னாடியே வந்துட்டு இங்கே பாரு நீ நம்பு, எனக்கும் அந்த பொண்ணுக்குமே எதுவுமே கிடையாது, நீ வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு போது நம்ப மாட்டேன், நீ வந்துட்டு இன்னொரு பொண்ணு கூட வந்துட்டு ஹக் பண்ண பொசிஷனில் இருந்தால் நான் உன்னை நம்பிடுமான்னு சொல்லிட்டு யார் இவங்க யோக்கிய மாதிரி வந்துட்டு ஹீரோ பார்த்து பேசுகிறாங்க. ஆனால் ஹீரோ வந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அந்த பொண்ணுக்கும் எனக்குமே எந்த சம்மந்தமும் கிடையாது, என்ன நாங்கள் ஜஸ்ட் ஒரு 2-3 வாட்டி பார்த்துட்டு போகும்போது எனக்கு வந்துட்டு புரியுது, இப்போ இப்படி தான் சொல்லுவேன், அப்புறம் போக போக வந்துட்டு இதுமாதிரி காண்டாக்ட்லாம் வச்சுப்பேன், அதுக்கப்புறம் எதுக்கு அந்த லேடி வீட்டுக்கு போகிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுவாளா. அந்த லேடின்னு சொல்லாது, அவங்க எனக்கும் அம்மா உனக்கும் அம்மா, நம்ம அம்மா வீடு தான் அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லுவான். முடியாது, அவங்க வந்துட்டு என்னோட அம்மாவே கிடையாது, வேணா ஓ அம்மாவாக இருந்துக்கிட்டோம், ஆனால் எனக்கு அம்மா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்துட்டு ஆஷா பேசுவாளா. இதை பார்த்துமே ஹீரோ வந்துட்டு அவ்வளோதான் இவகிட்ட என்னத்தை பேசுறதுன்னு சொல்லிட்டு அது மாதிரி டென்ஷனாக பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு போவானா. ஏய் எங்கே போகிற, நீட்டை ஓட்டு நீ வெளியே போகக்கூடாது, ஒழுங்காக திருப்பி வா அப்படி சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். ஆனால் ஹீரோ வந்து காலைல வாங்குமா போயிடுவான். அந்த வீட்டில் மேலே மேடம் என்ன மேடம் சாக்கலில் விழுந்து வந்துட்டிங்களான்னு சொல்லிட்டு இங்கே நின்று கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுவானா சாரி என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டி, நான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ தங்கச்சி நம்ம வந்துட்டு பரவாயில்ல அந்த லேடிக்கு மாதிரி தான் வந்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசுவாளா. அதுக்கப்புறம் வந்துட்டு அதெல்லாம் போனதுக்கப்புறம் அவங்க அம்மா திட்டுவாங்க, நீ என்ன இப்படி பேசுகிறா, அது வந்துட்டு யாரும் நினச்சி அந்த பொண்ணு நம்ம வீட்டு மருமக உன்னோட அண்ணி, இந்த மாதிரி அண்ணி ஏன்னா விட்டு கொடுத்து பேசக்கூடாதுன்னு அவங்க அம்மா வந்துட்டு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து தனியாக போயிட்டுருப்பான். அவனுக்கு வேலை இல்லை, பொண்டாட்டி வந்து மதிக்க மாட்டேங்கிறா, அம்மாவெல்லாம் இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறா, இதெல்லாம் நினச்சி ஹீரோக்கு வந்து ரொம்ப வரியாக இருக்கும். ஒரு பக்கம் போய் கற்றுக்குதுன்னு கத்திட்டு இருப்பான். அதுக்கப்புறம் இந்த கிம் இருக்கானா, அவனுக்கு என்ன ஆச்சு தெரியல, பிஸ்னஸில் ஆச்சு லாஸா என்னாச்சுன்னு தெரியல, அவன் ஒரு பக்கம் வந்துட்டு லூஸுன்னு சொல்லிட்டு யாரையும் திட்டிகிட்டு இருப்பான். அப்போ அந்த சியா வந்து ஒரு பார்ட்னர் மாதிரியா இல்லை பிரதரா என்னன்னு தெரியல, அவன் வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படி 2 பேருக்கும் வந்து சண்டை வர மாதிரி இருக்கும். இங்கே பாரு இதை நீ தான் எப்படியாச்சும் முடிச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு 2 பேரும் ஏதோ டீல் பண்ணிக்கிறாங்க. ஏதோ பிஸ்னஸ் விஷயமா வந்துட்டு யாரையோ பற்றி பேசிக்கிறாங்க, ஏதோ சரக்கு வந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக போகணும் அப்படின்ட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இவன் கொஞ்சம் வந்துட்டு டென்ஷனாக இருக்கான். சரி இதுக்கு ஒரு பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு யாரும் மைண்டில் வராங்க. அது யார் வராங்கன்னு தெரியல. கிம் வந்துட்டு ஏதோ பார்த்து இதே யோசிச்சு சிரிச்சுக்கிட்டே வந்து நிற்கிறான். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். டேக் கேர்.